ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம தனுஷ்கோடி தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடிக்கு சும்மா போய் விசிட் பண்ணாமல் அங்கே இருக்கிற வரலாற்றுகளையும் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மறக்காம நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரம் சீரீஸில் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ்கோடியை நோக்கி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒரு எல்லை அங்கேயும் உங்களுக்கு போயிட்டு இங்க இருந்து நம்ம நேக்டே, அதாவது வெறும் கண்ணால நம்ம இன்னொரு நாட்டையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா அதுதான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தொடர்ந்து. ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நியர்பை கோவில்ல இருந்து கோவிலுக்கு போய் இந்துக்கள் பண்ற அந்த எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ணி முடிச்சாச்சு ஒரு நாளில். ஸோ நெக்ஸ்ட் டே தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். ஸோ தனுஷ்கோடி அப்படிங்கும் போதே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு ஒரு பூரிப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா இடங்கள்லையும் கடலை ஒட்டி ட்ராவல் பண்ணுவீங்க ஈஸியார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ரோடுக்கு இரண்டு பக்கங்களையும் தண்ணி இருக்கும். ஸோ அது ஒரு டிரைவ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு ட்ராவலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இருக்கும்போது கோதண்டராமர் கோயில் லெஃப்டில் போகும். ஸோ நீங்கள் அங்கே போகும்போதும் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் தனுஷ்கோடியை தாண்டி அரிச்சல்முனைக்கு வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இரண்டு பக்கங்கள்லையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது சொல்ல முடியாத வார்த்தைகள். அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் உங்களுக்கும் இந்த டிராவலிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கும் இந்த டிராவலில் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகள், வர்ணிக்க முடியாத அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு ஃபாஸ்ட்டில் வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போனோம். அதாவது சேஃபாக தான் ஓட்டணும். நல்லா இருந்துச்சு. அந்த கோவில் வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நம்மளுடைய ட்ராவலை தனுஷ்கோடியை நோக்கி பயணிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் தனுஷ்கோடி வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் தனுஷ்கோடியோட நிற்கல. நாங்கள் அரிச்சல்முனை, அதாவது அந்த எல்லை வரைக்கும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தனுஷ்கோடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற டைம் செம்ம க்ரௌட். ஸோ அந்த டைமில் நம்ம போகிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்து, நீங்கள் மற்ற நாட்கள், அதாவது விழா காலங்கள் இல்லாமல், ஃபெஸ்டிவல்ஸ் டைம் இல்லாமல் நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அவ்வளோ பெரிய ரெஸ்ஸாக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம். பட் இருந்தாலும் அவ்வளோ க்ரௌடில் அந்த ஒரு இடத்த போய் விசிட் பண்ணுறது அது இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. நீங்கள் டேரெக்டாக நேராக போகலாம், எங்கேயுமே கேட்கலாம், யார்கிட்டையும் அட்ரஸ் கேட்க வேணாம், கூகுளில் மேப் போட வேணாம். நீங்கள் டேரெக்டாக கோதண்டராமர் கோயிலை விசிட் பண்ணிவிட்டு நேராக போனீங்கன்னா ஒரே ரோடு தான். அது டேரெக்டாக போயிட்டு ஒரு எண்டுக்கு போகும். அங்கே தான் அந்த ஒரு கட்டிங் இருக்கும். நான் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். அந்த தனுஷ்கோடியெல்லாம் ஹைட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்டே. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது தனுஷ்கோடியை விசிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சல்முனை தான் நம்மளுடைய இலக்கா இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நம்பி இருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து 45 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது கவர்மெண்ட் பஸ் போகும். ஸோ இது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனுஷ்கோடிக்கோ இந்த அரிச்சல்முனைக்கோ போவீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். விடிய காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த இடம். அதாவது செக் போஸ்ட் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 5 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. நிறைய பேர் ஏர்லி மார்னிங்கில் போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அந்த ஏர்லி மார்னிங் 5 o'clock அப்படிங்கிறது 8 o'clock அப்படிங்கிறது அப்புறம் கன்வெர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் போகிற டைம் என்ன அப்படிங்கிறது செக் போஸ்ட்டில் கேட்டுட்டிங்கனாலே உங்களை விடுவாங்க. ஆனால் ஈவினிங் 5 o'clock மேலே போயிடாதீங்க, உங்களை விட மாட்டாங்க. பெர்மிஷன் கிடையாது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த இடத்த. நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு சைடு 2 பக்கமும் வாட்டர் தான் இருக்கும். பீச் மாதிரிலாம் ரொம்ப பெருசாக கிடையாது. கல்லால் கட்டப்பட்ட அந்த ஒரு ரோடு. முன்னாடிலாம் அங்கே ரோடுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2017க்கு அப்புறம் தான் ஒரு ரோடு போட்டு அந்த அரிச்சல்முனை வரைக்கும் கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நான்முக சிங்கம், அதாவது இந்தியாவினுடைய அந்த சின்னம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த சின்னத்தை வச்சு ஒரு தூண் எழுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டேன் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு ஒரு டேன் பண்ணி நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் அந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் முன்னாடி எங்கே நிப்பாட்ட வேணாம், அந்த சிங்கம் இருக்கும். அதை நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஃபீலு. நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ரௌடு. நான் போகும்போது இவ்வளோ க்ரௌடு நீங்கள்
பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் இந்த எண்டில் வந்து இதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இந்த அரிச்சல் முனை பக்கத்தில் இருக்கிற இந்த வாட்டர் வந்து சேது தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறத வந்து நீங்க ராமேஸ்வரம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கோவிலினுடைய அருகில் இருக்கும். ஸோ அக்னி தீர்த்தத்தை வந்து நீங்க குளிச்சுட்டு அக்னி தீர்த்தத்துல நீங்க குளிச்சுட்டு மற்ற 22 தீர்த்தங்கள்ல நீங்க போய் நீராட போகலாம். பட் இந்த சேது தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து அரிச்சல் முனை அந்த பகுதிக்கு போனீங்கன்னா அந்த சைடு இருக்கிற அந்த கடல் தண்ணியை தான் வந்து சேது தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிச்சல் முனையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் மாதிரியா நீங்க வந்து கூகுள் மேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பட் நம்ம நேக்கடே, அதாவது வெறும் கண்ணால் நம்ம பார்க்கும்போது அந்த நம்ம ஃபீல் தெரியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிச்சல் முனை பகுதியை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் கொடுக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ராமாயணத்துல வந்து ஒரு கதைகள்லாம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து வானரங்களினுடைய உதவியோட ராமர் வந்து ஒரு பாலம் வந்து கட்டினாரு சீதையை மீட்பதற்காக அப்படின்னு சொல்றது வந்து இதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து தான் இருக்கும். இங்கிருந்து டைரக்டா வந்து இலங்கைக்கு வந்து ஒரு பாதை வந்து இருக்கும். அது வந்து நீங்க கூகுள் மேப்ல எல்லாம் போட்டீங்கன்னா தெரியும், அதனுடைய கரை வழியா வந்து போகும். பட் நம்ம பார்க்கும்போது தெரியாது. பட் இங்க இருந்து நீங்க அந்த முனையில இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை வந்து தெரியும். அதாவது நீங்க போய் பார்த்துட்டு ஐயோ இலங்கை தெரியல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சில காலங்கள்ல வந்து மேகமூட்டங்கள்லாம் வந்து மறைச்சிருக்கும் கடல்ல ஒட்டி இருக்கிற மாதிரியா. ஸோ அதனால அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து அங்கே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். பட் பொல்யூஷன் இல்லாத டைம், உங்களுக்கு வந்து மழை பெஞ்சு அந்த டைம்ல வந்து மேகங்கள்லாம் வந்து பியூரிஃபையா இருக்கும், எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாம இருக்கும். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விண்ட் மில்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரிச்சல் முனை பகுதிகளில் வந்து டெலஸ்கோப் வந்து வச்சிருப்பாங்க. நீங்க அந்த டெலஸ்கோப் வழியா வந்து இங்க இருந்து டெலஸ்கோப்பா ஃபைனாகுலரா டெலஸ்கோப் தான். ஸோ அதனால அந்த டெலஸ்கோப் வழியா நீங்க இங்க இருந்து அந்த இலங்கையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 பில்டிங்ஸ் தெரியும், விண்ட் மில் வந்து அதிகமா தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இரவு நேரங்கள்ல பார்த்தா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பெர்மிஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது, 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இரவு நேரங்கள்ல வந்து போறதுக்கான அலோட்ஸ் வந்து அங்க கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அங்க போய் பார்க்கும்போது. பட் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க கெட்டும்போது அந்த ஸ்ட்ரக்சரே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உதாரணமா சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல டிராவல் பண்ணும்போது அந்த ரோடே வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். சைடு ஃபுல்லாமே வந்து கல்லெல்லாம் போட்டு வலையால கட்டியிருப்பாங்க, மண்ணால அரிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அங்க போய் பார்க்கும்போதே ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையினுடைய எல்லைக்கே போய் அங்க இருந்து அவனுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவான் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து லைஃப் அப்படிங்கிறது. ஒண்ணுமே கிடையாது, நேச்சர். நான் வந்து ஒரு பெரிய நேச்சர் லவர். அதனால எனக்கு வந்து இது இப்படி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் தோணுச்சு. உங்களுக்குலாம் தோணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்க டிராவல் பண்ணி போகலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்க தனுஷ்கோடியே போறீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அரிச்சல் முனைக்கு விசிட் பண்ணிருங்க. அதுக்கு பிறகு ரிட்டர்ன் வரும்போது தனுஷ்கோடி இருந்து பொறுமையா நீங்க வந்து விசிட் பண்ணலாம். நீங்க அந்த அரிச்சல் முனையை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்க திரும்ப வாரீங்க பார்த்தீங்களா, திரும்ப வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தனுஷ்கோடியில் நிப்பாட்டுங்க. 1964 டிசம்பர் 23 நான் சொன்ன மாதிரியா ஒரு பெரிய சேதாரம் விளைவிச்சு அதனால மக்களை வந்து அங்க வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ போய் நாள்பட சுற்றுலா பயணிகளினுடைய வருகை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய குடும்பங்கள், கிட்டத்தட்ட 200-500 குடும்பங்கள் இதையே வந்து வாழ்வாதாரமா வச்சு அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஹோட்டல் போனீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறைய ஹோட்டல்ஸ் உண்டு, நீங்க 100 ரூபாய் கொடுத்து எங்க போனீங்கன்னாலும் ஃபிஷ் சாப்பாடு, அதாவது மீன் சாப்பாடு வந்து சாப்பிடலாம், திருப்தியா சாப்பிடலாம், அன்லிமிட்டடா சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு ஃபிஷ் கொடுத்துருவாங்க, சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க போகலாம். போகிற இடங்கள்லயே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லயே வச்சிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து அந்த பகுதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்திலேயே வந்து இதெல்லாம் மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமா நீங்க தனுஷ்கோடிக்கு போறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு தேவாலயம் இருக்கும், அதாவது ஒரு கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம் இருக்கும். அது வந்து சிதிலமடைஞ்சு காணப்படும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தண்ணி கிணறு வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து உள்ளக்க வந்து தண்ணி இருக்கும். அது வந்து எப்பவும் தோண்ட நல்ல தண்ணி தான் வரும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். உள்ளக்க வந்து அங்க இருக்கிற நிறைய தேவாலயங்கள் ஃபுல்லாமே வந்து கோரலால கட்டப்பட்டது. அதாவது நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமர் பாலம் கட்டும்போது ஒரு கல்லை வந்து தண்ணியில போடுவாங்க. அதாவது அனுமர் வந்து தண்ணியில வந்து கல்லை போடுவாரு, ஜெய் ஸ்ரீ ராம்னு எழுதி. ஸோ அந்த கல் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து
இப்பவும் வந்து நம்ம கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேசிவ் கோரல்ஸ், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட சில பகுதி அது வந்து தண்ணியில போட்டீங்க அப்படின்னா மிதக்கும். இப்போவும் நீங்க வந்து போனீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த விசிபிலிட்டியை வந்து பார்க்கலாம். ஒரு கல் வந்து பெரிய பாறை வந்து தண்ணியில வந்து மிதக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பாறையால தான் வந்து நிறைய பவளப்பாறைகள் இருக்கும். அந்த பவளப்பாறைகளால தான் இந்த தேவாலயம் கட்டியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. பட்டு சிதிலமடைஞ்சு அப்பவே வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. நான் உள்ளக்கு போயிருந்தேன். உள்ளக்கு போகும்போது நிறைய டூரிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பார்த்து விசிட் பண்ணிட்டு போகும்போது 2 பக்கங்களையும் வந்து அந்த ஒரு பொருளாதாரத்துல வந்து சுற்றுலா பயணிகளையே நம்பி இருக்கிற இடங்கள் அங்க பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அங்க கிடைக்கிற சின்ன சின்ன சிப்பி முத்துக்களை வச்சு நிறைய பொருட்கள்லாம் வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அங்க பார்த்து முடிச்சுட்டு நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இதெல்லாம் பார்த்துட்டு டைரக்டா கடலுக்குள்ள போகிறது தான் ஒரு சாதாரண ஒரு பயணிகள் பண்றது. பட் நம்ம அப்படி பண்ணல. நம்ம டைரக்டா கடைகளுக்கு இடையில புகுந்து வெளியே போய் அங்க என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நிறைய குடோன்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பிளேசஸ் ஃபுல்லாமே வந்து சிதிலமடைஞ்சு இருந்துச்சு. அதெல்லாம் கண்ணால பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு குடிமகன்லாம் வந்து நல்லா குடிச்சிட்டு கோவில்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஒரு போட் பக்கத்துல உட்காந்து என்னால வந்து பேச முடிஞ்சுச்சு. யதார்த்தமா பேச முடிஞ்சுச்சு. நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. காமனா வந்து நீங்க இந்த தனுஷ்கோடியும் சரி, நீங்க அரிச்சல்முனையும் சரி, நீங்க எல்லா இடங்கள்லயும் நான் காட்டின வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலயும் அலைகள் அவ்வளவு பெருசா பார்க்க முடியாது. ஆனா தனுஷ்கோடியினுடைய கடல் ஓரங்கள்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் கரைக்கு கீழே தான் தண்ணி வந்து இருக்கும். கடற்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில இருந்து இப்படி மேலே ஏறி தான் ஒரு அந்த கடற்கரை வந்து இருக்கும். அங்க வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ரொம்ப பெரிய ஆழம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து யாருமே அங்க இறங்கல. கால் மட்டும் நினைக்கிறதுக்கு அந்த கரை ஓரம் பக்கத்துல போயிருந்தாங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. நிறைய இடங்கள் அங்க வந்து சுத்தி பார்த்தோம். ஸோ முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்க அதுக்கு முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ரயில் நிலையம் ஒண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த ரயில் நிலையம் தான் வந்து சென்னையில இருந்து ராமேஸ்வரம் வந்து, ராமேஸ்வரத்துல இருந்து பாம்பன் இருக்கு பாத்தீங்களா, பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் வரும். ஸோ இது வந்து விடிய காலையில வரும்போதுதான் அந்த ஒரு வெள்ளம் புயல் வந்து ஏற்பட்டு அந்த ட்ரெயின் வந்து அப்படி புரட்டி போட்டு அந்த ட்ரெயின்ல இருக்கிற 123 பேரும் வந்து இறந்திருந்தாங்க. ஸோ அந்த நிறைய சுவடுகள் இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து கட்டி வைக்கும் போது அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க முடியலையோ அத்தனை விஷயங்களும் நீங்க வந்து அங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த தனுஷ்கோடியும் சரி, அரிச்சல்முனையும் சரி. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராமேஸ்வரம் போறீங்க அப்படின்னா போயிட்டு கோவில் மட்டும் விசிட் பண்ணாம மீதி இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் போயிட்டு கண்டிப்பான முறையில விசிட் பண்ணோம். மேக்சிமம் வந்து நீங்க ஒரு 2 வீலர்ஸ் வந்து நீங்க ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். பட் அந்த இடங்கள்ல 2 வீலர்ஸ் வந்து ரெண்டலுக்கு இல்லை. நீங்க நியர்பை வந்து ஹவுஸ் சர்ஃபிங்லாம் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹவுஸ் சர்ஃபிங்ஸ்ல வந்து ராமேஸ்வரத்துல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க 2 வீலர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஏன் 2 வீலர்ஸ் வந்து நான் சஜஷன் பண்றேன் அப்படின்னா, நாங்க போகும்போது வந்து 4 வீலர்ஸ்ல போறோம். அதனால எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிருந்தோம் அப்படின்னா எங்களால வந்து ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத நான் இதுல சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க நினைச்ச நேரத்துக்கு போகலாம், நினைச்ச நேரத்துக்கு வரலாம். இல்லை அப்படின்னா இந்த 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அரிச்சல்முனி வரைக்கும் போற பஸ்ஸை நீங்க நம்பிதான் இருக்கணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பஸ்ஸஸ் இருக்கு, அதுக்கு மேல வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து மேக்சிமம் வந்து அங்க இருக்கிற யார்ட்டையாவது வந்து ஹவுஸ் சர்ஃபிங்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் இருக்கும். ராமேஸ்வரம் எபிசோட்லயே நான் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ண மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடியுடைய டிராவல் தான். ஏன்னா நான் வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு எல்லைக்கு போயிட்டு அங்கிருந்து வெறும் கண்ணால இலங்கையை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த டிராவல் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது வந்து இந்த டிராவல் வந்து எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளக்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. தண்ணியை பார்த்தோடனே சின்ன குழந்தை மாதிரியே வந்து என்னால் வந்து துள்ளி குதிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ரோடு ஓரங்கள்ல அந்த டிராவல் பண்ணி போகும்போது அந்த தனுஷ்கோடி பக்கத்தில் வந்து அந்த மீன் ஸ்மெல்லு, அது கருவாடுலாம் வச்சுருந்தாங்க, அதனுடைய ஸ்மெல் அப்படிங்கிறது ஆள் அப்படியே தூக்குச்சு. நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த தனுஷ்கோடி விசிட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 100 ரூபாய் இருந்தீங்க அப்படின்னா வயிறார நல்லா சாப்பிடலாம். அதை நான் இதில் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்.
உங்களுக்கு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெம்ட் ஆகும். உங்களுக்கு அந்த வாசனை அப்படியே உங்களை இழுக்கும். அங்கே நீங்கள் எந்த கடையிலையும் நீங்கள் இந்த கடையில தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்க வந்து சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த கடைக்கு போனீங்கனாலும் 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா திருப்தியாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வாங்குங்க. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கைவினை கலைஞர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன பொருட்கள் கடலில் கிடைக்கிற சின்ன சின்ன முத்துக்கள் சிப்பிக்களை வச்சு தான் வந்து அவங்க வந்து பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இதில் சொல்லிக்கிடுறேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எந்த ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அரிச்சல்முனை தனுஷ்கோடியை தாண்டி அரிச்சல்முனைக்கு போகலை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒண்ணுமே பார்க்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னமோ பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து இந்த அறிவரசன் வ்ளாக் சேனல்ல வந்து நிறைய பேத்துக்கு சஜஷன் பண்ணுங்க. இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வ்ளாக் சேனல் மூலம் வந்து நம்ம வந்து வெளிக்கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். பட் நீங்க நமக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தனுஷ்கோடி வீடியோ மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லும் நம்ம போன இடங்கள்ல ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதனால அதையும் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை. இன்னொரு வீடியோல பெஸ்ட்டாக வந்து நான் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ டாடா, பை பை.